நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாய் ஆப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாய் ஆப்போட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். உன் மனதில் உள்ள குழப்பங்களால் தினமும் இரவில் உறக்கம் வராமல் நீ தவித்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும். அதனால் தான் இப்பொழுது நீ விரும்பிய ஒரு சந்தோஷமான செய்தியை நான் கொண்டு வந்துள்ளேன். இதை இறுதி வரை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. இப்பொழுது நான் கூறும் சில விஷயங்களை கவனமுடன் கேட்டு உன் மனதில் பதித்துக்கொள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இருக்க வேண்டுமானால் நீ சிலரை மறந்துவிடு, சிலரை மன்னித்துவிடு, சிலரை கடந்துவிடு. யாரையும் தூக்கி நீ சுமக்காதே என்றும் சோகமே வாழ்க்கை ஆகாது. அதுபோல் என்றும் சுகமாகவே வாழ்ந்துவிடவும் முடியாது. சிமுட்டும் இமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடி வெளிச்சத்தில் வாழ முடியும். எனவே 1000 முறை சிந்தித்துவிடு. ஆனால் எடுக்கும் ஒரே ஒரு முடிவை தீர்க்கமாக எடுத்துவிடு. எப்பொழுது நீ என் மீது முழுவதுமாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியினை செலுத்தி விட்டாயோ அப்பொழுதே உன் மீது அளவு கடந்த அன்பை நானும் செலுத்த ஆரம்பித்து விட்டேன். அந்த நாட்களை நினைத்து பார். மிக தீவிரமாக அன்புடனும் என்னுள் ஐக்கியமாகி இருந்தாய். இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல் நீ நடந்து கொண்டாய். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள். என்னுடைய பிடியிலிருந்து என் பிள்ளைகள் எவரும் விலக முடியாது. உன்னை பலமுறை பல விபத்துகளிலிருந்து சரியான நேரத்தில் காத்திருக்கிறேன். இப்பொழுது கூட உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன். உனக்கான ஒரு நல்ல செய்தியை, சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்து நீ கேட்பதற்காக நான் காத்திருக்கிறேன். மனதில் ஏற்பட்ட குழப்பம், சலனம், இதனால் பல முறை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய். ஒரு முடிவில்லாமல், கடிவாளமில்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது எல்லாம் உன்னை நானே வழிநடத்தி அழைத்து சென்றேன். இப்பொழுது மட்டுமல்ல, இனி எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் உன்னை தொடர்ந்து வழிநடத்துவேன். இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு. உனது எண்ணங்களை, தலையெழுத்தை மாற்றி அமைத்து பல நாட்கள் ஆகிறது. இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகிறேன். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் வழங்கும் போகிறேன். கூடிய விரைவில் நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும். முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. இப்போது செய்யும் பணியை தொடர்ந்து செய்து வா. நீயே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷமான வாழ்வை சர்வ நிச்சயமாய் பெறப்போகிறாய். எனது இந்த வார்த்தைகள் பலிக்கும்போது எனது மகிமைகளை நீ அறிந்து கொள்வாய். அதுவரை நம்பிக்கையோடு இரு. அதுவரை நீ நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.